வந்திருக்கக்கூடிய வேளாண் குடி மருமக்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது சிறந்தாந்த வணக்கம். அது இல்லாமல் நம் அழைப்பு கேட்டு வந்திருக்கிற எல்லோரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாற்றுக் கட்சியை அனைத்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் கூறி, இந்த திட்டத்தை பற்றி ஒரு 5 மணித்துளிகள் நான் விரிவாக கூறிவிடுகிறேன். நமது மாநிலத்திலேயே தோன்றி நமக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பலம். எனக்கும் இந்த திட்டத்தை பற்றி, இந்த ஆரை பற்றி அதிகம் தெரியவில்லை. மிக தாமதமாக தான் இதை பற்றி ஒரு ஆய்வோ தொடங்கினேன். ஏனென்றால் மேட்டூரிலிருந்து வர தண்ணியுடைய தரமும் குறைந்து விட்டது. நிறைய வேதியியல் பொருட்கள் கலந்து அது பாசனத்துக்கு பயனில்லாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள கொல்லிமலை, பச்சைமலை இரண்டு மலையெடுக்க 5 ஆறுகள் சேர்ந்தனால்தான் தான் ஐயாறு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த ஐயாறு என்பது இந்த 5 நதிகளின் உருவமாக வார்த்தைகள் 39 சேருகிறது. இது நம்ம தமிழ்நாட்டிலே உருவாகி இங்கு வர்றதுனாலதான் அந்த துறையூர் பகுதிகளில் மிகப்பெரிய வேளாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்திருக்குது. சீரக சம்பா என்ற மிகப்பெரிய ஒரு அரிசியை பிரபலப்படுத்தி பொருளாதாரம் வளரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காவிரியின் வளம் அதற்கு எந்த இதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நான் ஆந்திர பிரதேசத்திலே ஒரு 10 ஆண்டுகள் பணி செய்தேன். அங்கே HNSS அந்திரிநிவாஸ் சர்ஜல சிரவந்தி என்ற ஒரு திட்டத்தை 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைமுறைப்படுத்தி இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாராம்சம் என்னவென்றால், நான் 1991 முதலாக பணியில் சேர்ந்தேன். அப்போது நிலத்தடி நீருடைய நீர்மட்டம் 1000 2000 கூறும்போது இல்லையா எங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்கு. ஆனால் நல்ல மக்கள் செம்மண், அது மானாவாரி கடலை அருமையாக வரும். அந்த தென்மேற்கு பருவமழை காற்றினால் மானாவாரி கடலை எடுத்து விவசாயம் பண்ணுவார்கள். அடுத்து முசுக்கொட்டை செடி என்ற எங்களை பட்டு வளர்ச்சித்துறை விவசாயம் 2 தான் அவங்களுக்கு பொருளாதாரம். இப்படி ஒரு திட்டத்துக்கு முதலில் அங்கு அடித்தளமிட்டவர் திரு ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேயர். அதற்கு பிறகு NT ராமராவ் அவர்கள் அதை செயல்படுத்த முடியாமல் போன போது 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் இந்த திட்டத்தை முன்னிறுத்தி 2007 எனக்கு அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 95 விழுக்காடுகள் இது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ராயலசீமை மாவட்டம் என்பது மிகவும் வறண்ட ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாலைவன பிரதேசம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட பிரதேசம்